ஓகேங்க சார். ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, கிளாஸ் குவிட் பண்றீங்களா என்ன? இல்ல சார், இங்க குட்டி பாப்பா இருக்கா, கொஞ்சம் காலையில விழுந்துட்டா. அவ என் கூட இருக்கிறா, அவளை விட்டுட்டு வர முடியல என்னால. கவனிக்க முடியல. சரி சரி, இருந்தா கவனிங்க, இல்லைன்னா குவிட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங் கிளாஸ்ல இருக்கேன், சில டைம் பண்ண முடியாதுன்றீங்களா? புரியுது புரியுது. ஓகே 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 ஓகே, எந்த ப்ராப்ளம்? காலையில விழுந்துட்டா சார், அதான் பிரச்சனை. அது ஓகே சார். இல்ல, எந்த ப்ராப்ளம்? ஓகே சார். அதுக்கப்புறம் பிரவீன், காவியா, நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து குரூப்ல அனுப்பிடுங்க, நேற்று கொடுத்தது. ஓகே தானே? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம HTMLs வந்து நம்ம டேபிள்ஸ் பார்க்கல தானே? HTML நேற்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருந்தோம். மேபி பெட்டர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் போயிடலாம். பெட்டர் ஜாவாஸ்கிரிப்ட்க்கு போயிடலாம். நம்ம ஜாவாஸ்கிரிப்டே போயிடலாம். ஓகே, அது பெட்டர். ஏன்னா வந்து நேற்று கண்டினியூ பண்ணதோட அப்படியே கண்டினியூ பண்ணது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 2 வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கண்டிஷனல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிரஷன் அண்ட் கண்டிஷனல். எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்னதுன்னா VS Code ஏதோ பண்ணுது. இது நம்மளோட ஃபோல்டர். இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 1 இருக்கா? அதுக்கு அடுத்து 1 கூட என்ன ஆட் பண்ண போறேன்? 2 ஆட் பண்றேன். என்ன ஆக போகும்? ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், இல்லைன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன்ல ஒரு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ், இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தானே? இதுக்கு பேர் என்னதுன்னா எக்ஸ்பிரஷன். ஏன்னா டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A fragment of code that produces a value is called an expression. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா a equal to where a equal to 10, where b equal to 20, where sum equal to a plus b. கன்சோல். இது வந்து பிரிண்ட் பண்ணுமா? இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? நம்மளுக்கு ஒரு வேரியபிள் a இருக்கு, ஏக்குள்ள எவ்வளவு இருக்கு? 10 வேல்யூ இருக்கு. வேரியபிள் b இருக்கு, அதுக்குள்ள வேல்யூ இருக்கு 20 இருக்கு. அதுக்கப்புறம் சம்முன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ள வந்து 2 வேல்யூ ஆட் பண்றோம். எது? a and b. a ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? a ஓட வேல்யூ என்ன? 10. b ஓட வேல்யூ 20. ரெண்டும் செட் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 30 வரும் சார். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு வேல்யூ கொடுக்கும் பாத்தீங்களா? இந்த லைனுக்கு பேர் தான் என்னதுன்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு லைன், பீஸ் ஆஃப் கோட்னா ஒரு லைன் இருக்கலாம், 2 லைனா இருக்கலாம். சரிங்களா? ஒரு வேல்யூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? கம்ப்யூட்டேஷன் பண்ணி, இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? ஒரு எக்ஸ்பிரஷன். a minus b எக்ஸ்பிரஷன் தான், a divided b எக்ஸ்பிரஷன் தான், a multiplied b எக்ஸ்பிரஷன் தான். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. எவ்ரி வேல்யூ ரிட்டன் லிட்ரலி இஸ் an எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேரிங். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து மேத்தமெட்டிக்கல் கான்டெக்ட்ல எக்ஸ்பிரஷன் தான். இது மேத்தமெட்டிக்கல் அல்ஜிப்ரா எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா 3rd கிளாஸ் 6th கிளாஸ்ல இந்த மாதிரி என்ன சொல்றேன், இந்த டெஃபினேஷன் வந்து கன்ஃபார்மா இதுல இருக்கும். வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு சாப்டர்ல. சரிங்களா? அதுபடி ஒரு வேல்யூ ப்ரொடியூஸ் பண்றது வந்து எக்ஸ்பிரஷன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு எக்ஸ்பிரஷன்னா நம்ம எது எழுதினாலும் அது எக்ஸ்பிரஷன் தான். இப்ப பாத்தீங்கன்னா வேர் நேம்
ஈக்குவல் டு ரமேஷ். அது ரமேஷ் யாரும் தெரியல. சரி, இவர் இது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் சேர்த்து. ஓகே தானே? எக்ஸ்பிரஷன் இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா இருந்தால் சரி. அதுக்கப்புறம் என்னதுன்னா ஆப்பரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஆப்பரேட்டர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறோம், ஓகேங்களா? என்ன பண்ணும், 2 நம்பர் ஆட் பண்ணும். அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஒரு 2 நம்பர்ஸ் தேவை. 2 நம்பர்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, சரிங்களா? அதை வந்து ஒரு ஆப்பரேண்ட் யூஸ் பண்ண என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ஒரு இது வேணும். ஆட் பண்ண என்ன வேணும், ப்ளஸ் வேணும். சப்ட்ராக்ட் பண்ண மைனஸ் வேணும். ஓகே தானே? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம எது வந்து எந்த வேல்யூஸ் யூஸ் பண்றோம் அதுக்கு பேர் என்னன்னா ஆப்பரண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கு டோட்டலா 2 இருக்கும். ஒன்று வந்து ஆப்பரண்ட், அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர். ஆப்பரண்ட்னா என்ன வரும், அந்த வேல்யூஸ் எதுனா ஏ 10 20 இந்த மாதிரி எதை வச்சு நம்ம கல்குலேஷன் பண்றோமோ அது வந்து ஆப்பரண்ட்ஸ். ஆப்பரேட்டர்ஸ்னா என்னென்ன இது எக்ஸ்பிரஷன் சரிங்களா, பிளஸ் மைனஸ் ஸ்டாரு இதெல்லாமே. ஓகே தானே? இப்போ புரியுதுன்னா ஆப்பரண்ட்டுக்கும் ஆப்பரேட்டருக்கு டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு என்னென்ன ஆப்பரண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் இருக்கு, ஆப்பரேட்டர்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்போனென்ஷியேஷன் அப்படின்னு சொன்னதான் உங்களுக்கு தெரியாது என்னன்னு. எக்ஸ்போனென்ஷியேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரியாது. எக்ஸ்போனென்ஷியேஷன் மீனிங் யாருக்கு தெரியும்? ஸ்கொயர் பண்றது. கரெக்ட், 100% அதுதான். அப்போ எக்ஸ்போனென்ஷியேஷனா ஸ்கொயர் பண்றது. அதுக்கு அடுத்து டிவிஷன். டிவிஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து வந்து மாடுலஸ். மாடுலஸ்னா ஒன்றும் இல்லை, ரிமைண்டர் கொண்டு வருது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 வந்து 2ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னா, சரி 4 வந்து 2ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 2 வருமா? ரிமைண்டர் வந்து 0 வந்துடும், கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கலாம். வேர் ஈக்குவல் டு 10, வேர் பி ஈக்குவல் டு 20, அதுக்கப்புறம் வேர் மார்ஜின் ரிமைண்டர் இல்லைன்னா என்ன சொல்றது, டிவிஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், b டிவைடட் பை a. ஓகே, console.log. ஓகே, இது வந்து நான் ரன் பண்றேன், என்ன வந்து பார்க்கலாம். நோட் ஸ்கிரிப்ட் டாட் இல்லை எக்ஸாம்பிள்.js. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, ஆன்சர் 2 வந்திருக்கா. நம்ம வந்து டிவிஷனோட ஆன்சர் கொண்டு வரணும்னா என்னதுன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ரிமைண்டர் கொண்டு வரணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மாடுலஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாடுலஸ் ஆஃப் இப்போ வந்து இது என்ன பண்ணலாம், மாடுலஸ்னு மாற்றிடலாம், இல்லைனா வந்து ரிமைண்டர். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஒரு ஆன்சரு, இப்போ 20 வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 20 வந்து 10ஆல் டிவைட், ரிமைண்டர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரிமைண்டர் தெரியும் சார். அப்போ ரிமைண்டர்னு ஒன்றும் இல்லை, எது மிச்சமாகுதோ ஒரு நம்பர் வந்து டிவிஷன் பண்ணால் கீழே வந்து நம்பர் மிச்சமாகும் பார்த்தீங்களா? 3 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2 1:2, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் மிச்சமாகும், என்னதுன்னா 1 மிச்சமாகும், ஓகேங்களா? அது வந்து 0 போட்டு 2.5 மாற்றலாம், சரி 1.5 மாற்றலாம், பட் ஆனால் வந்து ரிமைண்டர் வந்து 1 கன்ஃபார்ம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மாற்றிக்கலாம், 11 வச்சுக்கலாமா, இல்லை கீழே இருக்கிறது வந்து 21 வச்சுக்கலாம். இப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரும், 1 வந்திருக்கா, இங்கே 22 வச்சிடலாம், 23 வச்சுக்கலாம், சிம்பிளா. என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் 3 வந்திருக்கு. அப்ப என்னன்னா 10 வந்து 23ஆல் டிவைட் பண்ண 23 வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 10 வருது, அதுக்கப்புறம் 3 வந்து ரிமைண்டர் ஆகுது. இதுதான் வந்து மாடுலஸ். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் எங்க வரும் தெரியுங்களா? எங்க வரும்னா இப்ப பாத்தீங்கன்னா
ஏ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்தோம்னா இதுக்கு மீனிங் என்னதுன்னா இந்த 10 இருக்கு பாத்தீங்களா, 10 வந்து இந்த ஏக்குள்ள கொண்டு போறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது வந்து ஏ அப்படிங்கிற கண்டெய்னர். சரிங்களா? என்ன பண்ண போறோம், ஈக்குவல் டு கொடுக்க போறோம். சரிங்களா? ஈக்குவல், சரிங்களா? அதுக்கப்புறம் வேல்யூ என்ன கொடுக்க போறோம், 10. ஓகே, நம்மளுக்கு வந்து வேல்யூ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ஏக்குள்ள வந்து 10 இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த 10 வந்து இங்க இருக்கு அப்படின்னு நாம வந்து கம்பேரிஷன் பண்ணல. சரிங்களா? இது வந்து என்னதுன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஆபரேட்டர்ஸ்ல நிறைய இருக்கு. சரிங்களா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வேற இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்னு போட்டுன்னு உங்களுக்கு தெரியும். டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆபரேட்டர், கம்பேரிஷன் ஆபரேட்டர், அதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நிறைய இருக்கு ஆபரேட்டர்ஸ். சீனே போட்டுக்கலாம் போதும். டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர், மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அடுத்து லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், பிட்வைஸ். பிட்வைஸ் வந்து இதில் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்லை. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ். இது வந்து பெரிய கான்செப்ட். நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஈக்குவல்ட்டுங்கிறது கம்பேரிஷன் பண்றது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஈக்குவல் டு ஆப்பிள், இது வந்து என்னதுன்னா கம்பேரிஷன். ஒன்றுக்கு மேல ஒன்று கம்பேர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு புரியுமா என்னதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா 10 greater than 20, இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து கம்பேரிஷன். புரியுதானே என்ன சொல்ல வரேன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20 less than 10, இது வந்து கம்பேரிஷன் ஆபரேட்டர். அப்ப பாத்தீங்கன்னா 10 equal to 20, இது வந்து என்னன்னா இது கம்பேரிஷன் ஆபரேட்டர் இல்லை. இது வந்து எப்படின்னா இந்த 20 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த 10க்குள்ள யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு மீனிங். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன், ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏ வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? பி வந்து 20ன்னு வச்சுக்க வேண்டாம், பி வந்து 10ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்து என்ன பண்ண போறோம்னா console.log a greater than b. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ணி பார்க்கலாமா, என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஃபால்ஸ்னு வந்திருக்கு. என்ன மீனிங்னா இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மீனிங் என்னதுன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ்ல வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து ஏ, இன்னொருத்தன் பேர் வந்து பி. சரிங்களா? ஏ வந்து ரொம்ப ஹைட்டா இருப்பான், பி வந்து குட்டியா இருப்பான். ஓகேங்களா? இப்போ என்ன சென்டென்ஸ் என்னன்னா பி இஸ் டாலர் தென் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏபின்னு சொன்னா கன்ஃபியூஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் மாத்திடலாம். இங்க இருக்கிறவங்களே யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் பெஸ்ட். இப்போ யார் இருக்காங்க, காவியா இருக்காங்க, போனா இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து காவியா வந்து ஹைட்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், போனா வந்து ஷார்ட்டா இருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா சீனு வந்து என்ன கேட்குறாங்க சொல்றாங்கன்னா, காவியா தானே ஹைட்டுங்க. சரி, சீனு வந்து என்ன சொல்றாங்கன்னா போனா தான் ஹைட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்ல ஃபால்ஸ்ன்னு சொல்லுவேன். கரெக்ட் தானே? ஒன்று ஆப்ஷன் என்ன வரும், ஒன்று ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். 2 ஆப்ஷன் தான், ஒன்று எஸ் இல்லைன்னா நோ சொல்லும். அந்த மாதிரி இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான், பூலியன் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஒன்று எஸ் வரும், இல்லை நோ வரும். சரியா? இப்போ பார்த்துட்டு ஏ வந்து கிரேட்டர் தேன் பி, ஏ வந்து 10, பியும் 10. ஸோ வந்து கிரேட்டர் தேன் எல்லாம் இல்லை, ஏன்னா 2 ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து என்ன வரும், ஃபால்ஸ் வரும். இப்போ போயிட்டு ஏ வந்து 11ன்னு மாத்திடுறேன். இப்போ என்ன ஆகும், ட்ரூன்னு வந்திருக்கா. ஏன் ட்ரூ வந்திருக்கான்னா 11 வந்து 10 பெருசு. இப்போ வந்து நான் சின்னது பண்றேன், லெஸ் தேன் போடுறேன். இப்போ என்ன வரும், ஃபால்ஸ் வந்திருக்கா. ஏன்னா வந்து ஏ இஸ் 11 வந்து 10 சின்னதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
11 வந்து 10 பெருசு, அதனால வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஓகே தானே? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல்டுன்னு கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன் 10 பிரிண்ட் ஆயிருக்கு? ட்ரூவா ஃபால்ஸா ஏன் பிரிண்ட் ஆகல சொல்லுங்க. ஏன் 10 பிரிண்ட் ஆயிருக்கு? ஏக்கு வந்து p வேல்யூவா கொடுத்துருக்கோம் சார் நம்ம. இதுதான் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. புதுசா ப்ரோக்ராமிங் கத்துக்குவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்குவாங்க. மேக்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம நார்மல் மேக்ஸ் இப்படி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஈக்குவல் டுவோட வேல்யூ என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்க, ரைட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூக்கு வந்து அசைன் ஆகும். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் அப்படி இருக்குன்னா இங்க இருக்க வேல்யூ வந்து இங்க வந்து ஆப்பரேட்டருக்கு லெஃப்ட் சைடு எது இருக்கோ அதுல வந்து அசைன் ஆகும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? நல்லா பார்த்துக்கணும். டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு சிம்பிள். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். சிங்கிளா வந்துச்சுன்னா அது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், டபுளா வந்துச்சுன்னா கம்பேரிஷன் ஆப்பரேட்டர். இப்போ செக் பண்றேன், ஏன்னா ஃபால்ஸ் வந்திருக்கா? ஏன்னா வந்து 11 10 ஈக்குவல் இல்லை. ஓகேங்களா, இப்போ 10 கொடுத்துட்டேன், என்ன வரும்? வந்துருச்சு. ஏன்னா 10 10 ஈக்குவல். ஓகே தானே? இது ரெண்டுத்துக்கு மாதிரி போய் டிஃபரன்ஸ் நீங்க கத்துக்கிட்டா போதும். ஓகேவா? இதுதான் வந்து ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். இது வந்து என்னதுன்னா இங்க இப்படி எழுதுறோம் பாத்தீங்களா, இங்க இருக்கு. இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான், இது வேணா விட்டுருங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க? காம்பவுண்ட் அசைன்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வேல்யூ இருக்கு சரிங்களா. ஏக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? ஒரு 10 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? a + 10 அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து என்னது எக்ஸ்பிரஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஏ பிரிண்ட் பண்ண என்ன வரும்? ஏ பிரிண்ட் பண்ண என்ன வரும்? பி எடுத்துக்கலாம், கன்ஃபியூஷனே வேணும், பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஏ கிரியேட் பண்ணிட்டேன், வந்து 10 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏ வந்து பிரிண்ட் பண்றேன். இப்போ என்ன ஆன்சர் வரும் ஏக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன், ஏக்கு வந்து 10 வந்து இனிஷியலா கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 10 வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஏவை பிரிண்ட் பண்றேன், என்ன ஆன்சர் வரும்? ரன் பண்ணிட்டேன் இல்லைன்னா 10 வந்திருக்கு. ஏன் 10 வந்திருக்கு? இது எடுத்து ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸை சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நம்ம அசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், என்னது ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூக்கு வந்து நம்ம அசைன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏ ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும். அப்போதான் வந்து என்ன ஆகும்? 20 மாறும் சரிங்களா. இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இங்கே எழுதிருக்கும், இங்கே எழுதிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி எழுதுவோம். அந்த ஏ எடுத்துட்டு டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம். சரி, இந்த ப்ளஸ் வந்து இங்கே வரும். இப்போ 20 வருதா? இது வந்து ஜஸ்ட் ஷார்ட் கட், இது தெரியணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இது வந்து மைனஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து ஷார்ட் கட் ஃபார் மல்டிப்ளிகேஷன், இது வந்து டிவிஷனுக்கு, இது வந்து மாடுலஸ்க்கு, இது வந்து எக்ஸ்போனென்ஷியேஷன், இது வந்து ஸ்டார் இல்லை, இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கம்பேரிஷன். இது வந்து ஈக்குவல் டு, அதுக்கடுத்து நாட் ஈக்குவல் டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க. இது என்ன பேர்? எக்ஸ்கிளமேஷன். இதுக்கு இன்னொரு பேர் வரும், வந்து போச்சு. எக்ஸ்கிளமேஷன். ஓகே, இன்னொரு பேர் ஏதாவது இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கா? சரி, நாள்கள் ப்ரோக்ராமிங் டெக்ஸ்ட்னு ஒரு நேம் வரும். சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல பார்த்துருப்பீங்க. ட்ரிபிள் ஈக்குவல் டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 3 ஈக்குவல் டு கொடுக்குறது. இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஈக்குவல் டு மறுபடியும் ஒரு ஈக்குவல் டு. நம்ம இப்போதைக்கு பி கொண்டு வந்துடலாமா? நம்மளோட யூஸ்க்கு பி ஈக்குவல் டு 20. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு கொடுத்து பி ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்களேன்.
என்ன வருது, ஃபால்ஸ்னு வருது. அதே நான் ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுக்குறேன், அப்ப என்ன வருதுன்னு பாருங்க ஆன்சர். ஃபால்ஸ்னு வருது. இப்போ வந்து 10 மாத்திடுறேன். ட்ரூ. இப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வருது. அதை டபுள் ஈக்குவல் டு போட்டு பார்க்கலாம். இருங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். இந்த என்ன சொன்னேன், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஒரு விசித்திரமான லாங்குவேஜ் சொன்னா, நீங்க மற்ற லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது என்ன டைப், டேட்டா டைப் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. மேல இருக்கிறது என்ன டைப்பு, நம்பர் டைப். சரிங்களா. இப்ப நான் கொடுக்கறது என்னது, நம்பர் டைப். சரிங்களா. இப்போ வந்து ரெண்டு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். சரிங்களா. இப்ப போயிட்டு என்ன பண்ண போறேன் பண்றேன், என்னாச்சு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு வந்துருச்சு. ஓகேவா. இப்ப போயிட்டு கீழே இருக்கிறது வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரிங் டைப்பா மாத்த போறேன். என்னவா மாத்த போறேன், ஸ்ட்ரிங் டைப். சரிங்களா. இப்ப போயிட்டு நான் மறுபடியும் ரன் பண்ண போறேன். என்ன ஆகுது, இது வந்து நம்பர் டைப்பு, இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பு. டிஃபரன்ஸ் என்னதுன்னா, இது வந்து ஐஸ். சரிங்களா. இது வந்து ஐஸ், இது வந்து வாட்டர். ஆனா ரெண்டும் வந்து ஒரே ஷேப்ல இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்ல வரதுன்னு புரியுது தானே. இது வந்து ஐஸா இருக்கு, இது வந்து வாட்டர் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா. ஆனா ரெண்டும் ஒரே ஷேப்ல இருக்கு. அப்படி நம்ம செக் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் என்ன நினைச்சுக்கிச்சு, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால வந்து ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிடுச்சு. அதே நான் ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ்னு வரும். அப்ப எப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிரெயின் ஆட் பண்ணிட்டோம், அதுவும் செக் பண்ணுது. ஓ, இது ரெண்டும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கு, பட் ஆனா வந்து ரெண்டு ஒண்ணு இல்ல, இது தண்ணி, இது வந்து ஐஸ், இது வந்து தண்ணி, ஒரே ஷேப்ல இருந்தா மட்டும் ஒரே பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. புரியுதுங்களா. இப்போ ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா டேட்டா டைப்பும் ஒரே மாதிரியா இருக்கணும், அதுல இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும். டபுள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இது வந்து வேல்யூஸ் ஒரு மாதிரி இருந்தா மட்டும் போதும், அதுக்கு உள்ள எது இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதே ட்ரூ வருதா, 10.1 கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ். ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா போட கூட வர மாட்டேங்குது, பட் நான் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ இருந்தால் ஃப்ளோட்டாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ட்ரூன்னு வருது. ஓகே தானே. இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு அப்படி சொல்லுவாங்க. நாட் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிரேட்டர் தேனும் தெரியும், லெஸ் தேனும் தெரியும். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. டெர்னரி ஆப்பரேட்டர் நடத்தணும்னா உங்களுக்கு வந்து இஃப் கண்டிஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் இஃப் கண்டிஷன் தெரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு போக முடியும். அண்டு நாட்டு நடத்தலாம், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் டைரக்டா கண்டிஷனல் போயிடலான்னு இருக்கேன். நீங்க கேட்டு பார்த்தீங்களா ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட் நடத்துறாங்களான்னு? ஜாவாஸ்கிரிப்ட் நடத்தலையா? ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம HTML CSS தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு டைரெக்டாக வந்து வெப் டெவலப்மெண்ட்குள்ளே என்டர் ஆகிடுவோம். நான் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படட்டும் அப்படின்னு நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா. ஏன்னா ப்ரோக்ராமிங் தான் இம்பார்ட்டன்ட் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும். பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாங்குவேஜ் விட்டுட்டு நீங்கள் ஃப்ளட்டர் கற்றுக்கணுனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம், வேறு ஏதாவது டெக்னாலஜி கற்றுக்கணுனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அதில் வந்து இதை பார்த்துட்டு இருக்கேன். சரி, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் வந்து எங்கே போகிறாருன்னா ஷாப்பிங் போகிறாரு. சரிங்களா. ஷாப்பிங் போயிட்டு என்ன வாங்க போகிறாரு, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்க போகிறாரு. ஓகேங்களா. போய் பார்க்குறாரு, ஒரு கார் பிடிச்சிருந்துச்சி, பட் பட்ஜெட் என்னது 2000 rupees போட்டிருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, 1500 தான் இருக்குது. ஓகே தானே. அப்போ வந்து என்ன பண்ணணும், டிசிஷன் எடுக்கணும். ஆப்ஷன் 1, இந்த கார் எடுக்கலாமா, இல்லைன்னா வந்து பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குன்னா என்ன இருக்கு, இன்னொரு கார் இருக்கு, பட் ஆனால் அது சின்ன கார். ஓகேங்களா. அது வந்து 1400 இருக்கு. அப்போ வந்து அவர் எப்படி டிசிஷன் எடுப்பாரு, பேஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன், பணத்தை வச்சு. கரெக்டுங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் கூட நம்ம டிசிஷன் எடுக்க வைக்கணும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதா, இந்த மீட்டிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். எல்லாரும் நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுனா
ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட் ஆனதுக்கப்புறம் வந்து ஹோம் பேஜுக்கு போயிடும். இதிலே வந்து இருக்காது. ஏன் இதிலே இருந்துச்சுன்னா செலவு அதிகமாகும், சர்வர் காஸ்ட் அதிகமாகும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். இஃப் கண்டிஷன் இதெல்லாம் ஒரு நான் கேட்டுக்கிறேன் எதுக்கு பெட்டர் உங்களுக்கு தெரியும்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக நடத்திட்டு போயிடலாம். நீங்கள் இஃப் கண்டிஷன் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் 2 பேரில் யாருக்கு நல்லா தெரியும்? யாரும் இல்லை, 2 பேருக்கும் தெரியுமான்னு கேட்குறேன். எஸ் சார், எனக்கு தெரியும் சார். பிரவீன் உங்களுக்கு தெரியுமா? நோ சார். நோவா? ஓகே, பார்த்துக்கலாம். நோ 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 நாட் ஏ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு ஒரு சம்டைம்ஸ் we might have to execute a block of code based on some condition. சரிங்களா? பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்னா ஒரு கண்டிஷன் பொறுத்து நம்ம வந்து சில என்ன சொல்றதுன்னா சில இது வந்து என்ன சொல்றது ஒரு வேலை பார்க்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரோடு இருக்கு. ஓகேங்களா? 2 ரோட்ஸ் இருக்கு. ரோட் ஏ, ரோட் பி. ரோட் பி வந்து ஷார்ட் ரூட்டு, ரோட் பி ஏ வந்து ஷார்ட் ரூட், ரோட் பி வந்து லாங் ரூட். ஓகேவா? நம்ம வந்து ஷார்ட் ரூட்டில் தான் போக பிளான் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து ஷார்ட் ரூட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? மாற்றிட்டு நம்ம வந்து ஷார்ட் ரூட்குள்ளே போவோம், லாங் ரூட்குள்ளே போவோம். தட் மீன்ஸ் பி 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 ரோடுக்குள்ளே போவோம். கரெக்டாக? அப்போ வந்து எப்படி நம்ம இது யூஸ் பண்ணுவோம்? இஃப்னா உங்களுக்கே தெரியல, ஒருவேளை. இஃப் எல்ஸ்னா ஒருவேளை இல்லை என்றால், இஃப் எல்ஸ்னா ஒருவேளை இல்லை என்றால் இல்லை என்றால் அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது காமிக்கிற ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதோட வேல்யூ வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? if a is greater than b, a greater than b இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? console.log b is greater கொடுக்கணும். நம்மகிட்ட b யோட வேல்யூ இல்லை, where b. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா என்னோட ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் இருக்கு. வேரியபிள் நேம் என்ன? ஏ. இன்னொரு வேரியபிள் இருக்கு பி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன். சரிங்களா? இங்கே வந்து இஃப்னு கொடுத்துட்டு இங்கே வந்து கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் எப்பவுமே என்ன கொடுக்கணும்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். சரிங்களா? ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நீங்கள் டைரக்டாகவே ட்ரூ கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா ஒரு எக்ஸ்பிரஷன். சரிங்களா? எக்ஸ்பிரஷன் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அது வந்து ரிசல்ட்டில் என்ன வரும்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு தான் வரணும். சரிங்களா? ஏ பிளஸ் பின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? 15ன்னு வந்துடும். 15 வந்து பூலியன் வேல்யூவா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸ்பிரஷன் தான். கரெக்ட். அவங்க கேட்ட மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு. பட் ஆனால் அது வந்து ஆட் ஆகி என்ன வரும்? 15ன்னு வரும். அப்போ என்ன ப்ராப்ளம் வரும்? எரர் வரும். என்ன ரன் பண்ணி காமிக்கிறேன். a plus b why it's running. ரீசெண்டாக ஜாவா பார்த்துட்டு யாருக்கு அந்த ஐடியா இருக்கா? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இப்படி பண்ணுது. சரி, a less than bன்னு கொடுக்குறேன். என்னதுன்னு பார்க்கலாம். எதுவும் பிரிண்ட் ஆகலை. தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலன்னா எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அங்கே எதுவுமே கொடுக்கல. அது என்ன சொல்றது? எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பெக்டட்னு காட்டுது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் வருது. பட் ஆனால் வந்து ஏன்னு மட்டும் கொடுக்கலாம், இல்லை கியூ ஏதோ ஒன்று கொடுக்கலாம். சாரி, ஏ மட்டும் கொடுக்கும், கியூ கொடுத்துருக்கு. ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் கன்ஃபியூஷன். பட் ஆனால் ரியாலிட்டியில் வந்து ஜாவா வச்சுக்கோங்களேன். ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இந்த 3 லாங்குவேஜ்லுமே இங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க தானே? இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அது வந்து என்ன வரணும்? கன்ஃபார்மாக பூலியன் வரணும். சரிங்களா? ஒன்று ட்ரூ வரணும், இல்லை ஃபால்ஸ் வரணும். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்டில் என்னதுன்னா நீங்கள் ஒரு வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ட்ரூன்னு எடுத்துக்குது டைரெக்டாகவே.
மீனிங் என்னதுன்னா, நீங்க ஏதாவது இங்க ஏ அதுக்கப்புறம் பிஎல் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நம்ம குளோபலா இருக்கு. ஓகேங்களா? யூசபிள் அப்படின்னா அது வந்து அவைலபிளா இருக்கு. சி கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னா வந்து சி அப்படிங்கிறது வந்து இந்த பேஜ்ல இல்ல. அதனால வந்து எரர் வரும். சரிங்களா? சினா என்ன அப்படின்னு கேட்கும். அதே நீங்க பின்னு கொடுத்துட்டேன், பி அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்படின்னா 5ன்னு கொடுத்துட்டீங்க. 5ங்கிறது ஒரு வேல்யூ. அது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரூன்னு எடுத்துக்குது. கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நம்ம சாட் ஜிபிடி இருக்கு. அதில் கேட்குற எக்ஸாக்ட் இதே டெஃபினேஷன் அது கொடுக்க பாருங்களேன். அந்த பி வந்து ட்ரூவா வேல்யூவா எடுத்துக்கிச்சு அப்படின்னு வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஆன்சர் கேட்குறோம். why it's working even if b is not a expression which gives bool value. கொடுத்துனா அது வந்து மீனிங் சொல்லும் பாருங்களேன். in JavaScript b doesn't work even though b is not a boolean because the automatically converts into value boolean. why b? மறந்தே போயிட்டேன். ட்ரூத்தி ஃபால்ஸி நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்செப்ட் இருக்கு. மேபி எதில் இருக்கும்? ட்ரூத்தி ஃபால்ஸி இந்த இந்த நோட்ஸ்ல இருக்கு. நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க. ட்ரூத்தி ஃபால்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மீனிங் என்னன்னா, ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாவே அது ட்ரூத், எந்தெந்த விஷயம் இருந்தா ஃபால்ஸ்னு வந்து ஒரு புக் இருக்கும். அது வந்து கான்செப்ட் மறந்துட்டேன். நான்-ஜீரோ நம்பர்ஸ் எல்லாம் ட்ரூத்தி, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ட்ரூத்தி, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ட்ரூத்தி. ஃபால்ஸ்னா இந்த ஃபால்ஸு, ஜீரோ, எம்டி ஸ்ட்ரிங்கு, நல்லு, நான் இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் வேல்யூஸ். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமானது தான். இப்போ புரியுதா என்ன சொல்ல வரேன் ஜாவாஸ்கிரிப்ட்ல? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னாவும் அது வந்து ஃபால்ஸாக மாறிடும். இப்போ ரன் பண்ணிக்காங்க பாருங்க, இது வந்து ஃபால்ஸாக மாறிடும். ஃபால்ஸ் எது ரன் ஆகல. அதே 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வந்து அதுக்கு அடுத்து நாட் ஏ நம்பர். இது வந்து ஒரு டேட்டா டைப். சரிங்களா? NaN நாட் ஏ நம்பர். சரிங்களா? இது வந்து ஃபால்ஸ், ரன் ஆகல. ஃபால்ஸ் கண்ட்ரோல் ஃபால்ஸ். ஓகே, இப்போ ரன் பண்ணிக்கிறேன். என்ன வருது? சாரி else என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ் வருதா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் ஃபால்ஸ் தான். எம்டி ஸ்ட்ரிங் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ் வந்திருக்கு. இந்த கான்செப்ட் வந்து இப்போ வராது, பார்க்க டைம் இல்லை. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இஃப்னா என்னதுன்னா, விஷயம் ட்ரூ ஆயிருச்சுன்னா அந்த விஷயம் செய்யணும். சரிங்களா? இப்போ வந்து வீட்டில் சமைக்கலைன்னா நீங்க சமைக்கணும். சரிங்களா? அது ரூல். கிரீன் லைட் விழுந்துச்சுன்னா என்ன ஆகணும்? வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகணும். ரெட் லைட் விழுந்துச்சுன்னா என்ன ஆகணும்? ஸ்டாப் ஆகணும். இஃப் கிரீன் கோ, இஃப் ரெட் ஸ்டாப். சரிங்களா? ஒரே ஒரு வேல்யூ. சரிங்களா? ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஃப் யூஸ் பண்ணும். இப்போ வந்து ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் ரெட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அங்கேயே நிக்கணும். சரிங்களா? எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு எல்லோவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வண்டி ஓட்டிட்டு போகலாம். சரிங்களா? இந்த போயிடும். 1 month 2 month கொடுத்தா கூட எனக்கு என்னால நடத்த முடியாது. அது ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, பிராக்டிஸ் செட் இருக்கு, அரேஸ் இருக்கு. சார் பேசிக்கா சார் போதும் சார், பேசிக்கா நடத்தினே போதும் சார், நாங்களே பார்த்துப்போம். என்னோட கான்செப்ட் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். எங்க இருக்கு சாப்டர் 6ல இருந்து இதெல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜுக்கான பேசிக்ஸே ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன். இந்த நோட்ஸே காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்றேன். உங்களுக்கு பேசிக்கே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாம இன்டர்ன்ஷிப் எப்படி? இந்த லூப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வரும்.
இருக்கு ப்ராக்டிஸ் இது இல்லை ஸ்ட்ரிங்ஸ் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கு இன்க்ளூடிங் சியில் இருக்கா இருக்கு. அடுத்து என்ன இருக்கு அரேஸ் இது எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு வேற எதுவுமே இல்லை. இதுதான் இதுல இருந்தா நாங்க வந்து உங்களுக்கு நடத்தணும் இந்த சாப்டர் 6 ஜாவாஸ்கிரிப்ட் இன் ப்ரௌசர். அதுக்கு அடுத்து வந்து டாம் இந்த டாம் அதுக்கு அடுத்து இது நடத்தணும். அதுக்கு அடுத்து வேற என்ன நடத்தணும் இது நடத்தணும். வேற இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. அதுக்கு அடுத்து சாப்டர் 9 கால் பேக்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் இது நடத்தக்கூடாது. இது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் சரிங்களா. அப்ப 6th சாப்டர்ல இருந்து அந்த 3 சாப்டர் இருக்கு பாத்தீங்களா, இது நடத்தினாதான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து வெப் டெவலப்மெண்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இதுதான் எனக்கு என்ன கேட்ட இம்பார்ட்டன்ட். மற்றது எல்லாமே வந்து இந்த கால் பேக்ஸு அரேஸ் ஸ்ட்ரிங்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கனாலே அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஊப்ஸ் கூட வந்து ஜாவால வந்திருக்கும் நீங்க படிச்சிருக்கணும். உங்களுக்கு புரிய வைக்க முடியலனா கூட கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் ஜாவால படிச்சிருந்தானே தெரியும். கெட்டர்ஸ் செட்டர்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் படிச்சிருப்பீங்க. கெட்டர் செட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தட் என்ன ஓவர் ரைடிங் மெத்தட் ஓவர் ரைடிங் இன்ஹெரிட்டன்ஸு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ்ல எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு 1.5 மாசம் எடுத்தாங்க ஜஸ்ட் ஜாவா முடிக்கிறதுக்கு மட்டுமே. ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இப்ப நான் கிளாஸ் எடுத்து பாத்தீங்களா, இதே வந்து ஒரு கிளாஸா எடுத்தாங்க உங்களுக்கு. அப்பதான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கத்துக்க முடிஞ்சது. இப்ப நான் 5 மினிட்ஸ்ல நடத்தணும்னா வாய்ப்பில்லை. அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சிடலாம். என்ன இருக்கு இதுதான் சொன்னா பாத்தீங்களா, இந்த 6th சாப்டர் இருந்து போலாம். ஓகே, உங்களுக்கு வேணா இந்த இது யூஸ் பண்ணி படிங்க. என்ன ஜாவாஸ்கிரிப்ட் லைட்டா டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல என்ன இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் இன் ப்ரௌசர். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் எதுல இருக்கும், ப்ரௌசர் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க, ஜாவாஸ்கிரிப்ட் வாஸ் இனிஷியலி கிரியேட்டட் டு மேக் வெப் பேஜஸ். ஓகே தானே. ஃபர்ஸ்ட்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வெப் பேஜஸ் இல்லைன்னா வெப்சைட்ஸ்ன்னு சொல்லலாம். வெப்சைட்ஸ் வெப் பேஜஸ் தான் என்ன சொல்றது, காம்பினேஷன் ஆஃப் வெப்சைட்ஸ் வெப் பேஜஸ் தான் வெப்சைட்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி வெப் பேஜஸ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்றாங்க, ஆப்ஸ் பண்றது கூட ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இனிஷியலா என்ன யூஸ் பண்ணாங்க, வெப் பேஜஸ் பண்றது மட்டும்தான். JS can be written right in the web page HTML to make it interactive. அப்படின்னா இந்த பட்டன்ஸ்ல கிளிக் பண்றோம் பாத்தீங்களா, இது கிளிக் பண்றது, இது கிளிக் பண்ண ஒர்க் ஆகுது, இதுக்கு பேரு இன்டராக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசர் வந்து UI கூட ஏதாவது விஷயம் செஞ்சு அதுக்கு பேரு இன்டராக்ஷன் சரிங்களா. அதுக்கு பேர் என்னதுன்னா இன்டராக்ஷன். இதுக்கு பேர் இன்டராக்டிவா மாத்துறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றது, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. The browser has embedded engine called JavaScript engine or JavaScript runtime. இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். என்ன சொல்ல இப்போ இருக்கிற இந்த இன்ஜின் பேர் என்ன, V8 இன்ஜின் ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, JavaScript V8 இன்ஜின். அவர் வந்து ஃபுல்லாக அதில் வந்து ஃபுல்லாக இல்லை, JavaScript V8 இன்ஜின். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதுதான் வந்து இந்த இன்ஜின், இதுதான் வந்து நம்ம கம்பைலர் இருக்கு. JavaScript V8 engine is a Google open source high performance engine that compiles and executes JavaScript web assembly code into native machine code. வெப் அசம்பிளி கோட்னா என்னதுன்னா HTML CSS JavaScript தான். இது மூணுத்து கம்பைல் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் என்னதுன்னா JavaScript V8 engine. என்னது கம்பைலர் மாதிரி சொல்லலாம், கம்பைலர் தான் எக்ஸாக்ட் வேர்ட் கம்பைலர். ஓகேங்களா, இதெல்லாம் கற்றுக்க வேணாம். ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு கற்றுக்க வேணாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து இமேஜஸில் போனீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே இருக்கும், ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். அதெல்லாம் ஒரு நாள் போனால் கூட உங்களுக்கு, ஒரு நாள் யூஸ் பண்ணால் கூட அது வராது, என்ன சொல்கிறது புரியாது. அந்தளவுக்கு பெரிய கான்செப்ட் அது, நம்ம அந்த அளவுக்கு போத்துக்கல. பேசிக் என்ன தெரியும், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசரில் ரன் ஆகும். ஓகேங்களா, அது யூஸ்வலாக வந்து ப்ரௌசரில் தான் இருந்துச்சு. அதை வந்து செப்பரேட் பண்ணி
V8 இன்ஜினா நம்மளுக்கு நோட் ஜேஸில் கொண்டு வந்துட்டாங்க. அது அளவுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எபிலிட்டி இன் த ப்ரௌசர் இஸ் வெரி லிமிட்டட் டு protect the user's safety. For example, a web page HTTP cannot access .com steal information from there. அவர் வந்து செக்யூரிட்டி பற்றி பேசுகிறாரு வேணாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தானே ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டு ஞாபகம் இல்லைன்னா இன்னொரு தடவை கூட போகலாம். ஞாபகம் இருக்க டெவலப்பர் டூல்ஸ் இந்த ரைட் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்து சார் ஞாபகம் இருக்குன்னா ஓகே. இந்த எலிமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கன்சோல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சோர்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நெட்வொர்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் அதுக்காக இந்த பட்டன் என்ன வேலை பார்க்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தால் ஓகே, ஞாபகம் இல்லாலும் விட்டுருங்க. நம்ம ஃபியூச்சரில் வந்து நிறைய யூஸ் பண்ண கற்றுக்கலாம். We can also write commands in the console. JavaScript commands in the console. மீனிங் என்னதுன்னா, இந்த கன்சோல் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணி காமிச்சதான் உங்களுக்கு 3 இடத்துல வந்து எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து 3 டைப்பாக ரன் பண்ணலாம். ஒன்று வந்து கன்சோல், 2 வந்து HTML பேஜ், 3வது வந்து என்னதுன்னா Node.js இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து கன்சோல் வந்து யூஸ் பண்ணி காமிச்சு. ஸ்கிரிப்ட் டேக் எங்கே யூஸ் பண்ணுவாங்க சொல்லியாச்சு. கான்சோல் ஆப்ஜெக்ட் இது வேணாம், இது வந்து அட்வான்ஸ் டாபிக். ஓகேங்களா? இது கற்றுக்கணுன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? அது தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளாக சொன்னால் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்னால் சொல்லி தர முடியும். இதுவும் வேணா வந்து இதில் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு வேணால் யூஸ் பண்ணுவோம்னு வேணால் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த லாக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறையா தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் இதுக்கு கவனிச்சிருக்கீங்க? நான் லாக் யூஸ் பண்ணியிருக்கேன். console.log யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? அது வந்து .log அப்படிங்கிறது வந்து ஒரு மெத்தட். சரிங்களா? அந்த மெத்தட்னா என்னதுன்னா உங்களுக்கு அது ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ்குள்ள மெத்தட்ஸ் நிறைய இருக்கு, அது இப்போ விட்டுருங்க. இந்த கிளியர் யூஸ் பண்ணலாம். நம்ம கிளியர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட்னு வச்சுக்கலாம். டெவலப்பர் டூல்ஸ் வந்துருச்சா? கன்சோல் எங்கே இருக்குன்னு தேடுங்க. இதில் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று டைப் பண்ணலாம், நிறைய டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோல் வந்து ரொம்ப இது வந்துருச்சு. இப்போ என்னன்னா console.clear கிளியர்னு கொடுத்தோன்னா இந்த கன்சோல் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அதுக்கு தான் அந்த console.clear. எரர்னா என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு, இன்ஃபோனா இன்ஃபர்மேஷன் காட்டுறதுக்கு, வார்னுனா வார்னிங்ஸ்க்கு. இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி சொல்லி தருவேன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட், கற்றுக்க வேண்டியது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா alert prompt confirm. alert prompt confirm. நேற்று வந்து alert window ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன். மேலே என்ன வந்துச்சு, ஒரு தனியாக ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகிட்டு சேஸ் திஸ் இஸ் அன் அலர்ட் பாக்ஸ் காட்டுங்களா? இதுதான் வந்து அலர்ட். இந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க தானே, பாப்அப் மாதிரி வந்து. இது கிரியேட் பண்ணுறதுக்கு அலர்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ராம்ப்ட்னு இருக்குது. ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது, நேரில் காமிச்சிடலாம் இருக்கு. ப்ராம்ப்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ப்ராம்ப்ட்னு ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட் கொடுக்குறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சா,
இங்கே வந்து என்ன கொடுக்கலாம், உங்கள் நேம் கொடுக்கலாம். நேம் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் கொடுத்தோடனே போயிடுச்சு. பிஜி கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன வந்திருக்கு, ஹலோ பிஜி ஹவ் ஆர் யூ. ஒரு இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது, இங்கே என்ன கொடுக்கலாம், இங்கேயும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ChatGPT போனீங்கன்னா என்ன இருக்கும், அந்த இன்புட்ல இருந்து என்ன சொல்லலாம், அதுவும் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அதுக்கு வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பட்டனில் பார்த்துருக்கீங்க தானே, நீங்கள் ஒரு சப்மிட் கொடுக்கும்போது ஆர் யூ ஷோர், டு யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் திஸ் பட்டன் அப்படின்னு கேட்கும் பார்த்தீங்களா, அதுதான் கன்ஃபார்ம் பட்டன். கன்ஃபார்ம் பட்டன் கூட காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு. கன்ஃபார்ம் பட் இன் JS. இதில் போகலாம். ட்ரை டு வந்துருக்கா, எய்தர் ஓகே டு கன்ஃபார்ம் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதில் எதுக்குன்னா நம்ம நார்மலாக ப்ரௌசர்ஸில் யூஸ் பண்ணுறது தான். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இப்போ கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனாலும் சரி, இந்த வெப்சைட்டுக்கே போகலாம். புதுசாக நம்மளுக்கு ஏதாவது காமிக்கும் பாருங்களேன், சைன்இன் கொடுத்துட்டு ஏதாவது தப்பாக கொடுத்தா ப்ராம்ப்ட் ஏதாவது வரும் பாருங்கள். இது வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். என்ன வருது, இது வேற ப்ராம்ப்ட், பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வருதா, இதுக்கு பேர் என்ன சொல்லணும், இது ப்ராம்ப்ட் தான், ஒரு டைப் ஆஃப் ப்ராம்ப்ட். இது என்ன ப்ரௌசர் வந்து காமிக்குது, பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிட்டா அப்படின்னும் இந்த மாதிரி வரும். நீங்கள் இப்போ கவனிங்க, ஒருவேளை உங்களுக்கு வரும், உங்களோட வெப்சைட்டில் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மும் தெரியும். இப்போதான் என்ன கற்றுக்கணும்னா, நம்ம இந்த ப்ரௌசர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கற்றுக்கிட்டாதான் நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணவே முடியும். எதில், வெப்சைட் டெவலப்மெண்ட்டில். சரிங்களா, நம்மளுக்கு வந்து டோட்டலாக என்ன இருக்குன்னா 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணும். ஒன்று வந்து விண்டோ ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பாம், அதுக்கப்புறம் வந்து டாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, விண்டோ ஆப்ஜெக்ட்னு ஒன்றும் இல்லை, இந்த வெப்சைட் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா இந்த ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து விண்டோன்னு சொல்லலாம். சரிங்களா, இதுக்குள்ளதான் வந்து நம்மளுக்கு பிஓஎம் இருக்குது, டிஓஎம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு எலிமெண்ட்ஸில் இல்லை கன்சோலில் போயிட்டு விண்டோ அப்படின்னு டைப் பண்ணால் போதும். விண்டோ ஓப்பன் பண்ணினா இதுக்குள்ளதான் நம்மளுக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரு அலர்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அலர்ட் ஆப்ஷன் கூட இதில் தான் இருக்குது, இதுக்குள்ளதான் இருக்குது. அதுக்கப்புறம் கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கன்சோல் CON கன்சோல் இதில் இல்லை போல். கன்ஃபார்ம் ஆப்ஷன் காமிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த கன்ஃபார்ம் ஆப்ஷன் இதுக்குள்ளே தான் இருக்குது. மீனிங் என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரௌசருக்குள்ள ஒரு டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு டப்பா. ஓகே, அந்த டப்பாக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கன்ஃபார்ம் பட்டன்ல இருந்து எல்லாமே, சரிங்களா, சின்ன சின்ன பொருள் எல்லாமே, சரிங்களா, என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து அந்த டப்பாக்குள்ளதான் இருக்கும். அந்த டப்பா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விண்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, விண்டோ. அந்த விண்டோக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும், கணக்கே இல்லை. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஆப்ஷன்ஸும் அதுக்குள்ள வச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு தெரியுதா? இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னு கூட தெரியல. எல்லாமே இருக்கு. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண தேவையான எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு இந்த விண்டோ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஆப்னே வச்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஆப். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க, விண்டோ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஆப். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா நம்மளோட வெப்சைட் ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா கோடுமே. நீங்க இங்க வந்து இதுல வந்து என்ன சொல்ல போறீங்க, இருங்க காமிக்கிறேன். எக்ஸல் டிராயிங் தான் இருக்கா. இப்போ இது வந்து என்னதுன்னா உங்களோட விஎஸ் கோடு. இது வந்து என்னன்னா உங்களோட விஎஸ் கோட். இது வந்து கோடு எழுதுவீங்க, சரிங்களா. இது வந்து உங்களோட ப்ரௌசர்ல என்ன இருக்கும், ஆல்ரெடி வந்து விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, விண்டோன்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து என்னன்னா எல்லா டைப் ஆஃப் கோடும் ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து எழுதி வச்சுட்டாங்க, யாருன்னு அதில் தெரியல. ஓகேங்களா, ஒரு டெவலப்பர் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ வந்து உங்களோட வெப்சைட்ல என்ன வேணும்,
நான் ப்ராம்ப்ட்னு ஒன்று காமிச்சிங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராம்ப்ட் வேணும், இல்லை வந்து என்னது கன்ஃபர்மேஷன் பட்டன் வச்சுக்கலாமா, கன்ஃபர்மேஷன் பட்டன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்படி கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டா இது என்ன பண்ணும், இந்த விஎஸ் கோட் வந்து டைரெக்டாக வந்து இந்த விண்டோவில் போய் காமிக்கும். எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பட்டன் வேணும்னு சொல்லும். சொன்ன உடனே என்ன பண்ணும், இந்த விண்டோ பட்டன் இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், அதுக்கு கன்ஃபர்மேஷன் பட்டன் இருந்துச்சுன்னா அதை எடுத்து யூசருக்கு வந்து காமிக்கும். இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா வந்து நீங்க கோட் எழுத மாட்டீங்க, சரிங்களா? இங்க என்ன நடக்குது, ப்ரௌசர்ல தேவையான எல்லா விஷயம் எழுதியிருப்பாங்க, சரிங்களா? நீங்க வந்து நீங்க ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவீங்க, எனக்கு கன்ஃபார்ம் பட்டன் வேணும்னு கேட்பீங்க. கன்ஃபார்ம் பட்டன் இந்த சோர்ஸ் கோட் எங்க போய் கேட்கும், விண்டோ இருக்கு பார்த்தீங்களா ப்ரௌசர்ல, இதுகிட்ட போயிட்டு கேட்கும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பட்டன் வேணும் அப்படின்னு. அப்போ வந்து விண்டோ என்ன பண்ணும், கன்ஃபார்ம் பட்டன் தேடி யூசருக்கு வந்து காமிக்கும். ஓகே தானே? இது வந்து ப்ரோக்ராமர், இது வந்து யூசர். யாரோ ஒருத்தர் நீங்கள் வெப்சைட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த பர்சன். அப்போ வந்து கன்ஃபார்ம் பட்டனுக்கான கோட் வந்து யார் எழுதுறது, நீங்கள் எழுதுறீங்களா? நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும்தான் கொடுக்குறீங்க. பட் ஆனால் வந்து இந்த ஏரியாவில் என்ன வருது, ஒரு ஆப்ஷன் வருது தானே? அந்த ஆப்ஷனுக்கு தேவையான கோடெல்லாம் நீங்கள் எழுதுனீங்களா? இல்லை தானே? டைரெக்டாக வருது இல்லை? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தட்னு சொல்லுவாங்க. மெத்தட்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு தேவையான எல்லா கோடும் எழுதி வச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து இது வந்து என்னதுன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருக்கு நம்மக்கிட்ட, ஒரு ரோபோட் இருக்கு. அது என்ன வேலை பார்க்கும், சமைக்கிற வேலை, சரிங்களா? நீங்க என்ன சொல்றீங்க, பிரியாணி வேணும்னு கேட்குறீங்க, சரிங்களா? ஓகே, சேம் எக்ஸாக்ட் அதே ஃப்ளோ தான். பிரியாணி வேணும்னு கேட்குறீங்க, அதுக்கு வந்து என்ன பண்ணுது, அது வந்து பிரியாணின்னு டைப் பண்ணி அனுப்புது, அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுது, பிரியாணின்னு டைப் பண்ணி அனுப்புது. ஓகே, டைப் பண்ணி அனுப்பின உடனே ஆல்ரெடி வந்து அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, இதுக்குள்ள வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னதுன்னா எப்படி பிரியாணி செய்யணும் அப்படின்னது. இங்கே என்ன பண்ணுன்னா பிரியாணி ரெசிபி தேடும். ஓகே, பிரியாணி ரெசிபி தேடி அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு யூசருக்கு அனுப்பிடும். இதுதான் வந்து பிரியாணி செய்யறதுக்கான இது மாதிரி. ஓகே தானே? இது வந்து உங்களோட கோட். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், கன்ஃபார்ம் பட்டன் வேணும். கன்ஃபார்ம் பட்டன் சொல்லிட்டீங்க, அது வந்து விண்டோ கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பட்டன் வேணும்னு கேட்கும். அப்போ வந்து அதுக்கு தேவையான கோடெல்லாம் எடுத்து யூசருக்கு வந்து காமிக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சது தானே? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? சரி, அதே மாதிரி இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு விண்டோன்னு டைப் பண்ணுங்க. நம்மளுக்கு நிறைய இருக்கு. விண்டோன்னு டைப் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி மில்லியன் கணக்கு ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே. ஆன் கிளிக்கு, ஆன் க்ளோஸு, இந்த கிளிக் பண்ணுற பட்டன் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிக் பண்ணுறது, இந்த மவுஸ் வீல் ரொட்டேட் பண்ணுறது, இந்த மவுஸ் வந்து இப்படி போகுது பார்த்தீங்களா, இதுக்கு எல்லா கோடுமே வந்து எதில் இருக்குது, ப்ரௌசருக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்களாம் எழுத போகிறது இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண என்ன வரணும், இந்த லெஃப்ட் கிளிக் வந்து இருக்கு, ஷோ மை ஸ்க்ரீன் எனிவே இப்படின்னு கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுது, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் எழுத போகிறது இல்லை. யார் எழுதியிருப்பாங்க, ஆல்ரெடி ப்ரௌசர்லேயே எழுதியிருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், ப்ரோக்ராமராக நீங்கள் வந்து எதுவுமே எழுத போகிறது இல்லை, இருக்கிற விஷயத்தை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு காலத்தில் வந்து இந்த இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டைரெக்டாக எல்லா கோடையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஏஐ வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த கதை புரிஞ்சுதா, இல்லை வேற ஏதாவது பார்க்கலாமா? சரி, இப்போ வந்து விண்டோன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விண்டோக்குள்ளே தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஓஎம். பிஓஎம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ப்ரௌசர் சைடு இது எல்லாமே, சரிங்களா? இதெல்லாம் ப்ரௌசர் சைடு. நம்ம வந்து டிஓஎம் பார்க்கலாம், அப்படின்னா டாக்குமெண்ட் சைடு. டாக்குமெண்ட்னா எது, நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா இதுதான். இந்த HTML, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, CSS. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க.
இந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கும், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ ஆப்ஜெக்ட் ரெப்ரசென்ட் ப்ரௌசர் விண்டோ அண்ட் ப்ரொவைட்ஸ் மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் இட். இட்ஸ் a குளோபல் ஆப்ஜெக்ட். இது விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாம் ரெப்ரசென்ட்ஸ் பேஜ் கண்டென்ட் ஹேஸ் HTML. இந்த HTML இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. டாம் இல்லை, டாக்குமெண்ட். சரிங்களா. டாக்குமெண்ட் பாடி அப்படின்னா, அதுக்கப்புறம் இது வந்து ப்ரௌசர் சைடு அப்புறம் பார்க்கலாம். இந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 2 கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனாமிக். ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னது ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனாமிக். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? இது இந்த பேஜுக்குள்ள வரக்கூடாது போல. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனாமிக். நோ சார். நோ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை டைப் இருக்கு? 2 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனமிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ்ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளே காட்டுறேன். எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? போர்ட்ஃபோலியோ சிம்பிள். இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்க இருக்கு இந்த எக்ஸாம்பிள்ல கொடுக்கலையா அவங்க? view theme or view demo. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. கீழே போனோம்னா என்ன இருக்கு? இமேஜஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து என்ன இருக்கு? சரி, இது ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா. இந்த வெப்சைட் வந்து என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு இமேஜ் இருக்குது. அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது? இமேஜஸ் இருக்குது. ஒரு புக் இது இருக்குது. ஓகேங்களா. இது வந்து சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, இது வந்து ஒரு டெவலப்பர் வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணாதான் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே தானே. அதுவே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கா? உங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்கு தானே. அதில் வந்து நீங்கள் இன்னைக்கு ஓப்பன் பண்ணும்போது என்ன வரும்? ஒரு போஸ்ட் வரும். நாளைக்கு ஓப்பன் பண்ண என்ன வரும்? அதே போஸ்டே வருமா? ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் என்ன போஸ்ட் வரும்? வேற தானே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? நாங்கள் கண்டென்ட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ ஒரு வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆகாமல், ஓகேங்களா, அந்த சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனே நம்ம கொடுக்கல. சரிங்களா. அது வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவோம். அதுவே வந்து இன்னொரு வெப்சைட் வந்து அதோட கண்டென்ட் வந்து அதனால சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா. இப்போதைக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நார்மல் வெப் பேஜ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம். போக போக வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்கு டைனாமிக்கு டீப் மீனிங் புரியும். ஓகேவா. இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். கரெக்டா. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் டைனமிக் பேஜ்னா நம்மளோட வெப்சைட் வந்து கண்டென்ட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. யார் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா மேபி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா டெவலப்பர் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா யூசரால கூட அந்த கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியணும். ஓகேவா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன். சரிங்களா. டெக்னிக்கல் டெஃபினிஷன் சொன்னால் உங்களுக்கு இப்போ புரியாது. ஓகே. நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்களே பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக். அப்போ வந்து உங்களுக்கு டைனமிக் சைட்னா என்னன்னு தெரியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க ஹீ இஸ் அ டைனமிக் பர்சன்.
he is a டைனமிக் பர்சன் அப்படின்னு என்ன மீனிங்? அவர் வந்து நிறைய ஒர்க் பார்ப்பாரு அப்படின்னு மீனிங் வருமா? டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்னா வந்து ஓகே எனர்ஜி எந்தூசியாசம் நிறைய மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைனமிக்னா இங்கே என்ன மீனிங்னா நிறைய விஷயங்கள் அதில் செய்ய மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம் சிம்பிளாக. ஓகேவா? சரி, ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கோட் எழுதலாம். என்ன கோட்? டாக்குமெண்ட் இதுக்கு வந்துருச்சா? இப்போ என்ன பண்ண போறேன், நான் அங்கே ஒரு பட்டன் கொடுக்க போகிறேன். பட்டனுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? சைன் அப்னு வச்சுக்கலாமா? சைன் அப். இப்போ வந்து சைன் அப். இங்கே போயிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன வருது? ஒரு பட்டன் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் வந்து கலர் பண்ணணும்னு என்ன வேணும்? நம்மளுக்கு இந்த பட்டன் வந்து கலர் பண்ணணும் என்ன வேணும்? சிஎஸ்எஸ் வேணும் தானே? கரெக்ட் தானே? அப்போ நான் ஸ்டைலுன்னு ஒரு டேக் கொண்டு வரேன். ஸ்டைல் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறேன்? சைன் அப் பட்டனுக்கு வந்து நான் வந்து கலரிங் கொடுக்குறேன். இப்போ கலரிங் வந்துருச்சா? பட்டனாக வந்து நான் கலரிங் கொடுக்கணும்னா, சரிங்களா, இந்த கலரிங் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இதை வந்து செலக்ட் பண்ணும். இந்த சைன் அப் பட்டன் வந்து செலக்ட் பண்ணும். கரெக்டு தானே? இப்போ வந்து இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டைரெக்டாக இதிலே வந்து ஸ்டைல் அட்ரிபியூட். ஓகேங்களா? ஸ்டைல் அட்ரிபியூட் கொடுத்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டைல் டேக்னு கொடுத்து ஸ்டைலிங் பண்ணலாம். இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? சிஎஸ்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் ஸ்டைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணலாம். கரெக்டா? இப்போ என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணது எதுக்காக அப்படின்னா வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வெப்சைட்ஸோட டோட்டல் வியூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற பட்டன் நம்மளால் இங்கே கொண்டு வர முடியும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்டைலிங்க்கு தான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்எஸும் இது ஒர்க் தான் பார்க்கும். பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டோட ஒர்க் என்ன தெரியுங்களா? ஒரு ஹேக்கர் மாதிரி. சரிங்களா? இந்த பேஜில் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஹேக்கர் மாதிரி. சரிங்களா? இங்கே இருக்கிற டைனாமிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது? ஒரு சர்ச் பார் இருக்குது. இங்கே வந்து இந்த லேப் என்னது கெனானிக்கல் என்னது ஏதோ ஒரு இது ஒரு டம்ளர்னு வச்சுக்கலாம். ஃப்ளாஸ்க் இது ஐ திங்க் கெனானிக்கல் ஃப்ளாஸ்க். இது வந்து ஆப் ட்ராயர். இங்கே வந்து உங்களோட ஐக்கன் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் இதே மாதிரி இருக்குமா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இப்போ வந்து பிரவீன் நீங்கள் போயிட்டு இந்த கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வருமா இல்லை வேற மாதிரி வருமா? சார் நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு, சரிங்களா, ஆமாம் சார், கூகுள் போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வருமா இல்லை வேற மாதிரி வருமா? இந்த மாதிரி வருமா இல்லை வேற மாதிரி வருமா? இல்லை சார் ஒரே மாதிரி சார் வரும், சேமாக தான் சார் வரும். சேமாக தான் வரும். பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிற கண்டென்ட் மட்டும் வேற மாறுமா? ஆமாம் சார் நம்ம எதை சர்ச் பண்ணுறோமோ அதான் சார் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டைனமிக். ஓகே சார். இப்போ வந்து டைனமிக் புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்னோட ப்ராப்ளம் அது இல்லை. சரிங்களா? எப்படி கண்ட்ரோல் பண்றது? சரிங்களா? இது ஏன் அப்படி வருதுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னது சாரி ஒரு நிமிஷம் ஸ்டைலிங் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஸ்டைலிங் பற்றி இப்போ என்ன பண்ணலாம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம் சொன்னேன். இந்த கூகுள்ங்கிற பட்டன் வந்து இங்கே கூட கொண்டு வரலாம். பட் ஆனால் வந்து எப்படி கொண்டு வரலாம்? சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸ்டைலிங்கு ஆனது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கூட கொண்டு வரலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பட்டன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்டைலிங் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லிங்க் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துட்டு அதில் வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு? இந்த ஃபைலும் லிங்க் ஆயிடுச்சு. இப்போது
என்கிட்ட என்ன இருக்கு, விண்டோ இருக்கு. ஓகேங்களா, விண்டோனா இப்போ வந்து விண்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு வெப்சைட்டு, இப்போ நான் ரன் பண்ணுறேன். மைண்டில் இப்படி நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா. இப்போ வந்து இதோட வெப்சைட், சரிங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க் பண்ணிட்டேன். அப்போ மீனிங் என்னன்னா, நான் வந்து என்னோட அக்கௌண்ட், என்னோட டோட்டல் கண்ட்ரோல் வந்து அது யாருக்கு கொடுத்துட்டேன், ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். மீனிங் வந்து ஹேக்கர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ ஹேக்கரால் என்ன பண்ண முடியும், ஹேக்கர் கிட்ட என்னென்ன இருக்கு, இவ்வளோ டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, எவ்வளோ டூல்ஸ் இருக்கு, ஹேக்கர் கிட்ட இவ்வளோ டூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன வேணாலும் ஹேக்கரால் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பட்டனே எல்லாம் தூக்கிடலாம், இந்த பேஜ் வந்து கலராக மாற்றிடலாம், இந்த பேஜில் வேற வெப்சைட் கொண்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ அந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்தா இந்த சைன் அப் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ண முடியுமானா முடியும். எப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு செலக்ட் எலிமெண்ட், இதெல்லாம் இல்லை கலர் வித, அது கொஞ்சம் கோட் பெருசு. பட்டன், சரி, ஸ்டைல் பட்டன், ஸ்டைல் சைன் அப் பட்டன், அது சைன் அப் பட்டன். என்ன இருக்கு, யூசிங் டாம். அது பார்த்தீங்கன்னா இருங்க, கோடு வரும், அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மினிமம் 3 லைன்ஸ் 7 லைன்ஸ் அது வரும், 7 to 8 லைன்ஸ் வரும். ரொம்ப ஸ்லேட் ஆகுது. கிரேட் 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 கிரேட். என்ன இவ்வளோ வந்திருக்கு, அது ஒரு சைன் அப் பட்டனே கிரியேட் பண்ணிடுச்சு. இங்க இருக்கு நம்மளோட இது. இங்க பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு ஒரு சைன் அப் பட்டனே கிரியேட் ஆயிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து எங்க இருக்கு, எங்க 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 இங்க நம்ம கிட்ட பட்டனே இல்லை. இது தூக்கிடலாமா, இந்த பட்டன் நம்மளுக்கு வேணாம். கமெண்ட் பண்ண என்ன மீனிங், அது வந்து காணாம போயிடும், அது வந்து கோட்ல இல்லைன்னு மீனிங். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டுமே யூஸ் பண்ணி என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா கிரியேட் ஆயிருக்கு தானே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வேணா ஒவ்வொரு லைன் கூட உங்களால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கா, டாக்குமெண்ட்னா மீனிங் என்னன்னா இது டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே என்னென்ன ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுறதோ மவுஸ் இப்படி லைட் நவுத்துனா கூட அதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணுன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் ஆக்டிவாக வந்து கவனிக்கும், சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, டாம் கண்டென்ட் லோடட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்து வந்து அசைன் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் பேசிக் ஸ்டைலிங், இது இல்லைன்னா கூட ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானா கிரியேட் சைன் அப் பட்டன். சைன் அப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, இது உங்களுக்கு பொண்ணு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் பண்ணியிருக்கான். இங்கே சிஎஸ்எஸ்எல் பண்ண பார்த்தீங்களா, சிஎஸ்எஸோட கான்செப்ட் தான். இங்கே எக்ஸாக்ட் சிஎஸ்எஸோட கான்செப்ட் தான். சிஎஸ்எஸ் தெரிஞ்சது உங்களுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்னது ப்ராப்பர்ட்டி, இது வந்து வேல்யூ, இது வந்து கலர்னு கொடுத்துருக்கான், இது வந்து என்ன கலர்னு சொல்லியிருக்கான். பார்டரு, பேடிங்கு, கர்சருன்னு எடுத்திருக்கேன், பாக்ஸ் ஷேடோலாம் எடுத்திருக்க மாட்டேன். ஓகே தானே. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, எல்லாமே இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சர்ச் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கிறவங்க சர்ச் பண்ணாலும் சரி, ஜப்பானில் இருக்கிறவங்க சர்ச் பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆனால் வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் மாறும். கரெக்டாக, இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் டைனமிக் வெப்சைட்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக கிரியேட் ஆயிருக்கா. இது யார் வேலை பார்க்குறான்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வேலை பார்க்குறோம். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ 12:08 ஆயிடுச்சு. நான் வந்து உங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்குறேன், எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு. சரி, இப்போ சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நிறுத்துறேன்.
பிரவீன் நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இல்ல வேணாம் விடு. ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? சார் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? மொபைலுக்கு ம் சார் மொபைல் HDMI அது மாதிரி யூஸ் பண்ணுவோம் சார் நம்ம. புரியல. இல்லை சார் மொபைலுக்கு HDML HDPP. அதுக்கு இல்ல, பேசிக்கா சொல்லுங்க. டெக்னிக்கலா நான் எதுவும் சொல்லவே இல்லை, எல்லாம் பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன். அப்படியா சார்? ஜாவா ஸ்கிரிப்ட் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, ஒரே நிமிஷம் இருங்க. காவியா உங்களுக்கு புரிஞ்சுதா ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு? சார் யூசர் கூட இன்டராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றேன் சார். அது ஓகே. இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. கலர்ஸ் அதெல்லாம் பண்றதுக்கும் சிஎஸ்எஸோட இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இருக்குன்னு சொன்னீங்க சார். ஒன்றும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஹேக்கர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஹேக்கர் கிட்ட உங்களோட கம்ப்யூட்டர் கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாமே பார்ப்பாங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபைல் என்ன இருக்குது எல்லாம் பார்க்குற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஹேக்கர் மாதிரி, ஓகேங்களா? உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களோட வெப்சைட்க்கு அக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் HTML எழுதலாம், CSSும் அதை வச்சு எழுதலாம். இப்போ புரியுதா? இப்போ புரியுது தானே? எஸ் சார். HTMLும் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம், CSS கூட ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே சார். இந்த கோடில் நல்லா பாருங்களேன். இந்த கோடில் எங்கேயாவது பட்டன் இருக்கா? இது உங்களுக்கு டவுட் ஆச்சு, இது கூட தூக்கிட்டேன். பட்டனா வந்து இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கு CSSும் இருக்குது, தெரியுது தானே? இங்கே CSSல ஏதோ ஒரு லைனாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அழகான ஒரு பட்டன் வந்திருக்கு. அது எப்படின்னா அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுற ஒர்க்கு, ஓகேவா? இந்த கோடெல்லாம் புரியலன்னு நினச்சிக்காதீங்க, கன்ஃபார்ம் புரியலன்னா விட்டுருங்க. ஓகே, ஸ்கில் தான் கற்று வந்திருக்கீங்க. எனக்கு பேசிக்காக வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் இம்பார்ட்டன்ட், இந்த லைன் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கேன், இதுக்கு இருக்கிற லிங்கே போயிடும். அப்போ எப்படி இது ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது. பேசிக் லெவலான இங்கே பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் வெப்சைட்டு HTML CSSல கை தொடாமலே, சரிங்களா? HTML அண்ட் CSSல கை தொடாமலே என்னால் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? இப்போது ஏன் இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு, ஏன்னா ரியாக்ட்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, ஓகேங்களா? ரியாக்ட்னு இருக்கு ஒன்று. அதோட கோடு மட்டும் காமிக்கிறீங்க பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா பாருங்க. அதோட கோடு எப்படி இருக்கு நல்லா பாருங்க. டிவிஷன் வந்து HTMLக்குள்ள வரும், இந்த ரிட்டர்ன் எதுக்குள்ள வரும்? ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள வரும், ஓகேவா? இந்த ரியாக்ட்லாம் இது வேணுமா? இந்த இமேஜ் வேணும்னா சொல்லுங்க, அனுப்பிவிட்றேன், வேணும்னா தூக்கிடலாம். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நிறைய நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ரியாக்ட் எதில் ஒர்க் ஆகும்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து JS, ஓகேங்களா? இந்த JS ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கு அடுத்து இது என்னது HTML, இது ரெண்டும் ஒரே இடத்துல மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ரியாக்ட், ஓகே? கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன இருக்குது. இது என்னது? பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக் எப்படி ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ரெண்டு ஹைப்ரிட் மாதிரி ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ரியாக்ட், அதுக்கப்புறம் டெய்ல்விண்ட் CSS இதெல்லாம் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த HTML சைடே வர மாட்டீங்க. index.html CSS இதெல்லாம் தொடவே மாட்டீங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. எல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்குள்ள மெர்ஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? புரியுது தானே? ஏன்னா அந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ஓகேங்களா, PHP தான் நீங்க சரிங்களா? PHPல தான் நம்ம ஃபுல் ஸ்டாக் ஆப் பண்ண போறோம். இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா எங்க எடுத்துட்டு போகணும்னு PHP கொண்டு போயிடுவோம். ஓகே, அந்த PHPல வந்து அது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இது என்ன எப்படி இருக்குன்னா, இந்த HTML ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை சுற்றி வந்து PHP இருக்கும். எப்படி வந்து இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள HTML இருக்கோ அதுல வந்து PHPக்குள்ள HTML இருக்கும். அதுல இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. புரியுது தானே?
ஸோ வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயாகணும். உங்களுக்கு டைம் இல்லை, அதனால வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். இன்டர்ன்ஷிப்னு வந்திருக்கீங்க, ஸோ அட்லீஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் ஆப் எப்படி ரன் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுட்டு தான் போயாகணும். ஓகே சார். ஆனால் இந்த 45 டேஸ் முடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு வேலைக்கு போயிட்டு அதில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து இன்டர்வியூஸ் கிராக் பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க வந்து பேசிக்காக கேட்பாங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், ஹை லெவலில் தெரியும். ஹை லெவலில் நீங்கள் ஒரு ஆப் கொடுத்தாலே பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டால் தெரிவிங்க, ஏன்னா நீங்கள் படிக்கல. அதுதான் உண்மை. ஓகேவா? இப்போ ஒன்று இல்லை, நீங்கள் இப்போ நேற்று கொடுத்த இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரைக்குறையாவது கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்லியிருந்தேன், HTML தான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். HTML தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டைல் டேக் நடத்தும் போது ஸ்டைல் வச்சு தான் நான் ஸ்டைலிங் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் சடனாக வந்து என்னது CSS இது வச்சு ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்ல வரேன், நான் இந்த HTML CSS எல்லாம் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் தான் கிங், அதை யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் புதுசாக வரும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும்போது பழைய விஷயம்லாம் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாத மாதிரி தோணும். ஓகேவா? ஆனால் பட் அதெல்லாம் யூஸ் இல்லாமல் இல்லை, அதெல்லாம் கன்ஃபார்ம் கற்றுக்கணும். அதனால தான் வந்து பேசிக் லெவல் HTML CSS தெரிஞ்சால் போதும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது. எல்லா கான்செப்ட்ஸும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னா சரி, ஓகே, விட்டுடலாம். டைம் வந்து இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, உங்களுக்கு டேபிள்ஸ் நடத்திடலாமா? டேபிள்ஸ் ஓகே சார். டேபிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு டேபிள்னு சொல்லுவீங்க? ஒரு பாக்ஸு, ஓகேங்களா? என்ன இருக்கும், இது என்ன சொல்லுவாங்க? இது என்ன சொல்லுவாங்க? இது வந்து ரோஸ். ஓகே, பர்ஃபெக்ட், ரோஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? காலம்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும்? காலம். அப்போ ஒரு டேபிளோட டெஃபினேஷன் என்னதுன்னா, காம்பினேஷன் ஆஃப் போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸும் காலம்ஸும் சேர்த்துனா தான் என்ன வரும்னா நம்மளுக்கு டேபிள் கிடைக்கும். அப்படின்னா இது வந்து ரோஸ், இது வந்து காலம்ஸ். ஓகேங்களா? ஒரு ரோவும் காலமும் சேர்ந்து வர்றதுக்கு பேர் என்னன்னா ஒரு செல்லுன்னு சொல்லலாம். ஒன்னொன்னு, சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸ், இது வந்து ஒரு செல். ஓகே, எக்ஸல்ல செல் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க? செல்லுன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே இது செல்லுன்னு தான் சொல்லுவாங்க. The combination of both rows and columns is called a table. சரிங்களா? A smallest unit in the table is called cell. இதுக்கு சின்ன விஷயம் எதுனா ஒரு டேபிள்ல செல்லுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு டேபிள். நம்ம HTML சரிங்களா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா, டேபிள் ஹெட்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், டேபிள் ரோன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் டேபிள் டேட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டேபிள் ஹெட். அப்படின்னா என்னன்னா டேபிளோட ஹெட் யூஸ் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ரூல் நம்பர், நேம், கான்டாக்ட் நம்பர், இல்லை ரெஜிஸ்டர் நம்பர், இது மாதிரி ரோஸ் இது கொடுத்துட்டு அது கீழே தான் நம்ம டேட்டா ஃபில் பண்ணுவோம். இல்லை இங்க வந்து ஃபில் பண்ணிட்டு இங்க டேட்டா ஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த மாதிரி இது கொடுக்கறதுக்கு பேர் என்ன, ஹெச்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிடின்னு ஒன்று இருக்கு நம்ம கிட்ட, டேபிள் டேட்டா. சரிங்களா? அது என்னதுன்னா இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள ஃபில் பண்ணக்கூடிய டேட்டாஸ். இங்க சீரியல் நம்பர் கொடுத்துட்டோம், 1 2 3 நீங்க ஃபில் பண்றோம். அப்ப வந்து TD1 TD2 அப்படின்னு ஃபில் பண்ணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து TR ஒரு டேக் இருக்கு நம்ம கிட்ட, அது வந்து டேபிள் ரோ. நம்ம வந்து இந்த ரோஸ் கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்றது வந்து டேபிள் ரோ. நம்ம வந்து சின்டாக்ஸ் பார்க்கலாமா? டேபிள்ஸ் இன் HTML. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கம்பெனி, கான்டென்ட், கண்ட்ரி. சரிங்களா? மொத்தம் 3 காலம்ஸ் இருக்கு. எத்தனை ரோஸ் இருக்கு
எடுத்துக்கலாம், அப்புறம் எண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் வந்து டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் வேணும்னா வந்து என்ன பண்ணணும், டேபிள் வந்து டிஃபைன் பண்ணணும். நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடணும் டேபிள். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா டேபிள் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். கிரியேட் பண்ணியாச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு வந்து டேபிள் ஹெட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள் ஹெட். நம்மளுக்கு என்னென்ன ஹெட் வருதோ அதெல்லாம் வந்து கொடுத்துரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு டேபிள் டேட்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணணும், ஒரு ரோ. ஓகேங்களா? அது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா டிஆர் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணலாம். சின்னதா இருக்கு. சரிங்களா? டிஆர்னு கொடுத்த உடனே என்னாச்சு, ஒரு டேபிள் ரோ கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன வேணும், அது ஹெட்லைனா, ஹெட்லைனுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும், ஹெச்னு கொடுத்துடணும். டிஹெச். ஓகேங்களா? இப்போ கொடுக்குறது. அப்போ டிஆர் கொடுத்த உடனே இப்படி ரோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிஹெச் கொடுத்த உடனே காலம்ல வந்து இந்த டேட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? கண்ட்ரோல் சி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு டிஹெச் கொடுக்குறீங்க, அங்க வந்து என்ன ஆச்சு, இன்னொரு டேட்டா வந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஹெட்லைன் கொடுக்கணும், அதுக்கு டிஹெச் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஹெட்லைன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஹெட்லைன் வேணும், அப்போ வந்து என்னது டிஹெச் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம கிட்ட என்ன, இந்த ரோ மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு ரோ வேணும், அப்போ என்ன வேணும், நம்மளுக்கு இன்னொரு டிஆர் வேணும். அப்போ டிஆர்னு கொடுத்தோம்னா இந்த பிளாங்க் ஸ்பேஸ் வந்துருச்சு. கீழே வந்து என்ன வேணும், டேட்டா தான் வேணும். அதுக்கு வந்து டிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. என்னன்னா டி. ஓகேங்களா? அந்த டிடி வந்து இதுக்குள்ள வரும். நம்ம டேட்டா கொடுக்கறது வந்து டிடி. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ கிரியேட் பண்ண போறேன், டிஆர் கிரியேட் பண்ணிட்டேன். அப்படியே இங்க அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க என்ன கிரியேட் ஆகுதுன்னு. எதுவுமே கிரியேட் ஆகலையா? டிஆர்ல வந்து எனக்கு ஒரு என்ன வேணும், நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம், ஒரு ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், இது கிரியேட் பண்ண போதுமா? அப்போ வந்து என்ன வேணும், எனக்கு வந்து டிஹெச் ஒரு ஹெட் வேணும். என்னதுன்னா ரோல் நம்பர் இல்லைன்னா சீரியல் நம்பர், s.no சீரியல் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன ஹெட்லைன் வேணும், நேம் வேணும். நேம் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை ஏஜ் வச்சுக்கலாம், அது ஏஜ் காமிக்கிறது ஈஸியா இருக்கு ஞாபகத்துக்கு. சீரியல் நம்பர், ஒரு பர்சனோட நேம், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஏஜ். நம்மளுக்கு வந்து என்ன கிரியேட் இருக்கு, ஒரு ரோ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன வேணும், செகண்ட் ரோ வேணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ரோ விட்டுட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு ரோ கிரியேட் பண்ணணும், டிஆர். இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரோ வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்ப கண்ணுக்கு தெரியாது, பட் ஆனா கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்ப வந்து கீழே இருக்கிறது என்னதுன்னா நம்ம டிஹெச்னு கூட கொடுத்து, ஓகேங்களா, 1 அப்படின்னு கொடுக்கலாம். ஆனா வந்து அப்படி கொடுத்து என்னன்னா எஸ்சிஓன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஹெட்லைனா தான் கொடுக்கணும், பேராகிராஃபா தான் கொடுக்கணும். இது வந்து இது ஹெட்லைன்ங்கிறதுனால டேபிள் ஹெட்லைன் அப்படின்னு டிஹெச் கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிறதுல டேட்டாங்கிறதுனால நம்ம டிடி தான் கொடுக்கணும், டேபிள் டேட்டா ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? டேபிள் டேட்டா 1. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டேட்டா அதை ஆட்டோமேட்டிக் ஃபில் பண்ணிட்டேன். என்னது சீரியல் நம்பர் 1 வந்து என்னது 1, நேம் வந்து ஆலிஸ், ஏஜ் வந்து 30. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் ரோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பர்சன் ஃபில் பண்ணணும்னா அதே மாதிரி இன்னொரு ரோ வந்து நான் ஃபில் பண்ணணும், டிஆர் அப்படின்னு கொடுத்துட்டு. ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருக்கா? இப்போ மீனிங் என்னதுன்னா ஒவ்வொரு டேட்டாவை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு ரோ ஆட் பண்ணணும். இது ஃபுல்லா ஒரு பர்சனோடது, இது வந்து சின்ன ரோ இல்லை சின்ன டேபிள்ங்கிறதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுவே வந்து பெருசா இருந்துச்சுன்னா, பெரிய டேபிள் இருந்துச்சுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமானா, பெரிய டேபிள்
ஏஜ் மொபைல் நம்பர். அதுக்கடுத்து என்ன கொடுக்கலாம்? டிஹெச், அட்ரஸ். ஓகே, இந்த மாதிரி பெரிய டேபிள் ஏதாவது என்ன ஆகும்? இங்க பாத்தீங்கன்னா 2 நம்பர் மிஸ் ஆகுதா? இப்ப இங்க கொண்டு வரணும், இது கீழே கொண்டு வரணும். தப்பி நீங்க மேல போயிட்டு டின்னு கொடுத்துட்டு அங்க வந்து என்ன கொடுக்கலாம்? ஏஜ் இருக்கிற இடத்துல நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா 9 என்ன ஆகும்? ஏஜ் இருக்கிற இடத்துல நம்பர் போயிடும். மாறுதா? வந்து நீங்க வந்து ஹெட் வந்து எந்த ஆர்டர்ல கொடுக்கிறீங்களோ அதே ஆர்டர்ல தான் இதுவும் இருக்கும். ஓகே தானே? இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வேண்டியது. ஓகே, இங்க வந்து ஏன் டேபிள் வந்து கோடு வரலனால கேட்காதீங்க. ஏன்னா கோடு வரைக்கிற ஒர்க்ல யாரு? சிஎஸ்எஸ் ஓடுது. மேல பாத்தீங்கன்னா அழகா வந்து கோடெல்லாம் இருக்கு, பார்டர் இருக்கு, அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ்ல இதெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சிஎஸ்எஸ் ஓட ஒர்க், என்னோட ஒர்க் இல்லை, HTML ஒர்க் இல்லை. சரிங்களா? HTML எப்படி வந்து ஒரு கொண்டு வருது இது பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. இது வந்து எப்படி இருக்கு? ஒரு ஆர்டர்ல தானே இருக்கு, ஒரு டேபிள் கான்செப்ட்ல தான் இருக்கு. இதுக்கு வந்து பார்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? டேபிள் கிரியேட் ஆயிடும், அவ்வளவுதான். இதுதான் வந்து டேபிளோட கான்செப்ட். ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் ஆனால் டேபிள் இப்படி தான் கிரியேட் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கு, பார்டர்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பார்டர் வேணும் என்ன பண்ணணும்? டேபிள் இதெல்லாம் பார்டர் பண்ணணும்னு இருக்காங்க. அது பார்டர் போடுறதுலாம் பார்த்தா சிஎஸ்எஸ் வந்து பார்த்து ஏஐல ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை பத்தி கவலை வேணும். இன்னைக்கு வந்து டேபிள், நாளைக்கு வந்து இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க இருக்கு? இங்க காணுது. லாகின் சொல்லுங்க பாத்தீங்களா? ஃபார்ம்ஸ் எங்க விட்டு பாருங்க. இது ஃபுல்லா நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஃபுல்லா ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது, எந்த மாதிரி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுல என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள், நேம் எங்க யூஸ் பண்ணணும், வேல்யூ எங்க யூஸ் பண்ணணும், கரெக்டா? ஒரு ஃபார்ம் எதை கிரியேட் பண்ணுவோம்? டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு, கரெக்டா? ஒருத்தரோட நேம் கலெக்ட் பண்றோம், ஒருத்தரோட ஏஜ் கலெக்ட் பண்ணுவோம், ஒருத்தரோட மொபைல் நம்பர் கலெக்ட் பண்றோம். சப்மிட்னு கொடுத்துட்டா இருப்பாங்க அவரு. ஆனா நம்ம டேட்டா பேஸ் குள்ள வரும்போது என்ன ஆகுது? நேம் இருக்க வேண்டிய இடத்துல மொபைல் நம்பர் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல ஏஜ் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வந்து பர்ஃபெக்டான, ஏன்னா வந்து ஃபார்ம்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஏஐ கூட தப்பு பண்ணிடுச்சு, அந்த மாதிரி சென்சிட்டிவான டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். டேபிள் கிரியேட் பண்றது, இந்த டிசைன் பண்றது எல்லா ஒர்க்கும் யாருக்கு கொடுத்துடலாம். வேலை பார்க்குதா அப்படிங்கிறது நம்மளோட ஒர்க். ஓகே ஓகே சார். சரி, இப்போதைக்கு நான்